ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான சிக்கன் கிரேவி தாங்க பண்ண போகிறோம். வழக்கமாக இல்லாமல் ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் தயிர்லலாம் மேரினேட் பண்ணி சூப்பரான ஒரு சுவையில் இந்த சிக்கன் கிரேவியை நம்ம செய்ய போகிறோம். இது சாதம், சப்பாத்தி, பிரியாணி, பரோட்டா, பூரி இது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு இந்த டேஸ்டான சிக்கன் கிரேவியை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி 2-3 வாட்டி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, அப்புறம் ஒரு 50 ml அளவுக்கு நல்லா கட்டி ரொம்ப புளிக்காத தயிர், அப்புறம் கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, இந்த 3 போட்டுட்டு இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கைட்டு ஈவனாக தயிர் உப்பு எல்லாமே செட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுறலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் எடுத்து அடுப்பை பற்ற வச்சு சூடு பண்ணிக்கலாம். சூடானதோ நான் ஒரு 100 மில்லி அளவுக்கு கடல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 2 பட்டைத்துண்டு, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு இதை போட்டு அது பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம வதக்கிக்கலாம். இது லைட்டாக ஒரு சிவந்துற அளவு வரைக்கும் லைட்டாக சிவந்து வந்தால் போதும். இந்த அளவுக்கு சிவந்து வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 2 தக்காளி பழத்தை இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். அதனால் நம்ம இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும். இப்போது ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சு. நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்க்குறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் வரைக்கும் கை எடுக்காமல் நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி, அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அப்புறம் காஷ்மீரி சில்லி பொடி ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்க்குறேன். நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக இந்த மசால் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்ல மசாலாவை வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். 1/2 மணி நேரமாக நல்ல தயிர் உப்புல நல்லா ஊறி இருக்கு. காரத்துக்கு மிளகும் உள்ளே போட்டிருக்கோம். இந்த அளவுக்கு ஊறி வந்த சிக்கனை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வேக விட்டுடலாம். ஹையில் வைக்காதீங்க, ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை. இந்த டைமில் இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 7-8 முந்திரி இதையும் சேர்த்து இதை ஒரு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சிக்கன் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. மீடியம் ஃப்ளேமில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிட்டத்தட்ட பாதி வேக்காட்டுக்கு மேலே நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு முறை இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் திக்காகவே வைக்கிறேன், அதனால் தண்ணி கம்மியாக தான் வைக்கிறேன். தண்ணி தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் உப்பு தேவைன்னா நீங்கள் செக் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக வெந்து வந்துருச்சு. ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு போதும். இந்த டைமில் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை இலை, அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா க்ரஷ் பண்ணி அதில் நல்லா தூவி விட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு சிம்மில் போட்டுருங்க. அவ்வளோதாங்க. நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டான சுவையில்
டிஃப்ரெண்ட்டான ஒரு மணத்தில் நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை அதில் விட்டுருங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இது உங்களுக்கு தேவையில்லை, அது பிடிக்காதுன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நெய் போடாது தேவையில்லை. இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு அருமையான சூப்பரான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். பிரியாணி, சாதம், சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும், பரோட்டா உட்பட. கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வேற ஒரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.